விரலி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நடிப்புக்கு முயற்சி பண்ணுற நிறைய நண்பர்கள் என்ன சார் நீங்கள் இயக்கம் பற்றி நீங்கள் நிறையா பேசுகிறீங்க, எங்களுக்கும் சில ஆலோசனைகள் சொல்லுங்கள், அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இயக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 80% கற்பனை சம்மந்தப்பட்டது. அப்படிங்கிறப்ப நான் பேசுகிறது எதுக்காக அதுக்கு பேசுகிறேன்னா, நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள்னால வறுமையாக இருக்கலாம், இல்லை கவலையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றால் அவங்களோட கற்பனை தடைபட்டு இருக்கும். இப்போ நான் பேசுகிறதுனால அந்த கற்பனை பார்த்திங்கன்னா ஒரு உயிர் பெற்று மறுபடியும் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய எழுத ஆரம்பிப்பாங்க, யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் கற்பனை சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால நான் இயக்கத்தை பற்றி நான் நிறையா பேசுவேன். இப்போ நடிகர்களுக்கும் நான் நிறைய ஆலோசனைகள் சொல்லுவேன். ஆனால் நடிப்புங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கற்பனை கிடையாது. அந்த செயல்முறையில் தான் நம்ம நடிப்பை கற்றுக்கிற முடியும். நடிப்பை சொல்லித்தரதுக்கு ஏகப்பட்ட ஆக்டிங் ஸ்கூல் சென்னையிலே நிறையா இருக்குது. அதில் ஐயா முத்துசாமி ஐயாவோட கூத்துப்பட்டறையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முதன்மையான இடத்துல இருக்குது. உங்களுக்கு நடிப்பின் மீது ஆர்வம் இருந்ததுன்னா எல்லாருமே நிச்சயம் ஏதாவது ஒரு நடிப்பு பயிற்சி பள்ளியில் நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் பொருளாதார ரீதியாக எங்களுக்கு நடிப்பு பயிற்சி பள்ளியில் எங்களால் சேர்ந்து படிக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு குறைஞ்சபட்சமே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு 50,000 ரூபா கட்டணம் வாங்குவாங்க. இப்போ ஒரு ஏபி ராஜன் ஒரு மாஸ்டர் இருக்கார். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சராக தான் நடிப்பு சொல்லி தருவார். நான் பணிபுரிஞ்ச 2-3 படங்களுக்கு அவர் தான் ஒரு ஆக்டிங் மாஸ்டராக இருந்தார். பல நிறுவனங்களுக்கு அவர் தான் ஆக்டிங் மாஸ்டரு. திரைப்பட கல்லூரியில் அவர் படித்த மாணவர். இப்போ கிடையாது, அவருக்கு 50 வயசு ஆயிடுச்சு. நல்ல மனிதர். அவர் ஒரு சேவை நோக்கத்தோடு அது நிறையா பேருக்கு பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மனிதர்களாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதாவது சார் என்னால் இவ்வளோ தான் முடியும், எனக்கு ஏதாவது நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களோட நேரம், உங்களோட அதாவது நேர கட்டுப்பாடுகள்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பணிபுரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரமோ அந்த நேரத்தில் அவர் சொல்லி தருவார். அதே மாதிரி உங்கள் இடத்துக்கு சொல்லித்தரணும்னு சொல்லி தருவார். இந்த மாதிரி சில நண்பர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அதாவது நடிப்பு பயிற்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏபி ராஜன் அவர்கிட்ட கேட்டே நான் சார் இப்படி உங்களை பற்றி சொல்லலாமான்னு கேட்டு அவர்கிட்ட அனுமதி பெற்று அவரோட நம்பரை நான் போடுறேன். அந்த நம்பரில் மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நடிப்பு பயிற்சி பள்ளியில் சொல்லித்தராத சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்கும் என்ன தொடர்பு இருக்கும், அவர்களுக்குள்ள ஒரு பரஸ்பர ஒரு உறவு, ஒரு வேவ் லென்த் இருந்தால் தான் அவங்க 2 பேருமே கனெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி உளவியல் ரீதியான சில விஷயங்களையும் நடிப்பு பயிற்சி பள்ளியில் சொல்லித்தராத பல விஷயங்களையும் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக அவங்களுக்கு அப்பப்போ நான் சொல்கிறேன்.